Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 3. என்னுடைய மகள் காமேஸ்வரி தான் கல்யாணமானவள் என்பதை மறந்து என் வீட்டிலேயே பெரும்பாலும் காலம் கழிக்கிறபடியால். காமேஸ்வரி, இந்த நன்கொடை ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ மனம் வைத்தால் 1,00,000 கூட தருவாய், எங்களுக்கு தெரியாதா? ஆனால் நாங்கள் இப்போது வந்தது உன்னையும் நிதி வசூலுக்கு அழைத்து போகத்தான் என்றால் கூடை கொண்டைக்காரி. வெளியையா என்றபோது காமேஸ்வரி ஆவல் தயக்கம் இரண்டையும் வெளிப்படுத்தினாள். போன வாரமே வந்திருப்போம். வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய துக்கம் நேர்ந்திருக்கும் போது நாங்கள் கூப்பிடுவது நன்றாக இருக்காது. நீ வருவதும் தப்பு. இப்போது ஒரு மாதம் ஆகிவிட்டதால் பரவாயில்ல. நான் என்ன ஆகிவிட போகிறது என்றாள் காமேஸ்வரி. நான் சொன்னியே ஒரு பேச்சு. பருமன் அம்மாளும் கீச்சு குரல்காரியும் அப்பட்டமான முகஸ்துதியில் இறங்கினார்கள். நீ தானே நம்ம கிளப்புக்கு எப்போதும் ட்ரம்ப் கார்டு. நீ தான் இங்கே ஜூலியட்டு, நீ தான் இங்கே ஹெலன். நான்சென்ஸ் என்று சிரித்தாள் காமேஸ்வரி. ஆனால் அவள் உள்ளம் மலர்ந்து விட்டது நிச்சயமாயிற்று. கொண்டைக்காரி, உண்மையை சொல்கிறேன் காமேஸ்வரி, இப்படி பச்சையாக புகழ்கிறார்களே என்று தப்பாக நினைத்து கொண்டாலும் பரவாயில்ல. அது என்னவோ நீ கொஞ்சம் புன்சிரிப்புடன் ஒரு ப்ளீஸ் போட்டால் போதும். செக்கில் 500 எழுத போகிற ஆம்பிள்ள 1000 எழுதிடுறான் என்றாள். ஐயோ 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 ஐயோ, என்ன பொய்யே என்றாள் காமேஸ்வரி ஆனந்தம் நிறைந்த குரலில். சரி, பொய்யாகவே இருக்கட்டும், புறப்படு என்று அவள் முதுகை தட்டினாள் பருமனம்மாள். இப்படியே இந்த ட்ரெஸ் இல்லையா என்று தன் சாரியை சுட்டி காட்டிவிட்டு, நீங்கள் ரொம்ப வற்புறுத்துறால வரேன், ஆனால் 2 மணி நேரம் தான் ப்ரோக்ராம். சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் என்னை விட்டு விட வேண்டும் என்ன என்று எழுந்து கொண்டாள். மவுண்ட் ரோடில் உள்ள ஆட்டோமொபைல் ஸ்தாபனத்துக்குள் அவர்கள் நுழைந்தபோது கடியாரம் 4:45க்கும் கையிருப்பு 12,000க்கும் ஏறியிருந்தன. இங்கே வர எனக்கு எப்போதும் தயக்கம்தான் என்றால் கீச்சு குரல்காரி. ஏன் வண்டியை நிறுத்துவதா வேண்டாமா என்று யோசனை செய்கிறவளைப் போல சாவியில் ஒரு கையும் கதவில் ஒரு கையுமாக காமேஸ்வரி விசாரித்தாள். அந்த ஜிஎம் இருக்கிறாரே, மாரல்ஸ் கொஞ்சம் வீக்கா. கலகலவென்று சிரிப்பு கிளம்பியது காமேஸ்வரியிடம். நம் வேலை இன்னும் சுலபமாக முடிஞ்சுட்டுதுன்னு சொல்லுங்கள். அது பல்லு இழிச்சு கொண்டிருக்கும் போதே 1000க்கு 2000 பறிச்சிடலாமே. ஆனால் உள்ளே இருந்த ஜிஎம் என்ற ஜெனரல் மேனேஜர் குதித்து கூத்தாடி கொண்டு வரவேற்கவில்லை அவர்களை. 50க்கு அந்தண்டை பக்கம் இருக்கும் அவருடைய வயது. உல்லாசத்தில் ஈடுபட்டவர்களுக்கே உரிய கவர்ச்சியான வழுக்கை விழுந்திருந்தது தலையில். ஷர்ட்டின் மேல்புற பொத்தானை போடாமல் சுதந்திரமாக திறந்து விட்டிருந்தார் மார்பை. காமேஸ்வரியும் அவளுடைய தோழிகளும் நுழைந்த சமயத்தில் டெலிஃபோனில் கவலையுடன் பேசிக்கொண்டிருந்தவர் அவர்களை உட்கார சொல்லி ஜாடை காட்டியவர், என்னது மெக்கானிக் லீவாமா? லட்சணமாக தான் இருக்குது. அவங்க கம்பெனி நடத்துகிற விதம். ஸ்பேராக ஒரு மெக்கானிக் வச்சுக்கொள்ளக்கூட வக்கில்லாதவங்களுக்கு போய் நாம் சேஃப் வாங்கினோம் பாரு என்று சொல்லி முடித்து விட்டு, என்ன விஷயம் என்று செயற்கையான புன்முறுவல் ஒன்றை தவழ விட்டார். கடகடவென்று காமேஸ்வரி வசூல் நோக்கத்தை விவரித்து முடித்தாள். பருமனம்மாளும் கொண்டைக்காரியும் தங்கள் மாதர் சங்கத்தின் அரும்பணிகளை இடையிடையே தூவினார்கள். 1000 ரூபா வேண்டும்னாலும் என் பேரில் எழுதி கொள்ளுங்க, ஆனால் எதுவும் நாளைக்கு தான். இப்போது என்னை புரட்டி அடித்தா கூட பைசா கிடைக்காது என்றார் ஜிஎம். புரியவில்லை என்பது போல 4 பெண்களும் அவரை பார்த்தார்கள். இப்போது பேசிக்கொண்டிருந்தேனே, கேட்டீர்களாவா? எங்கள் ஆஃபீஸ் சேஃபு லாக் ஆகிருக்கு. சாவியை எங்கேயாவது தொலைத்துட்டேன். கேஷியர் வெளியூர் போயிருக்காரு. சேஃப் கம்பெனியை கூப்பிட்டா அவர்களிடம் உடனே அனுப்ப மெக்கானிக் இல்லையா. பேங்க் பாஸ் புத்தகம், செக் புத்தகம், ரொக்கம் எல்லாம். நல்ல வேடிக்கை என்று கூறியபடி 4 பேரும் எழுந்து கொண்ட அதே சமயத்தில் கதவு திறந்து கொண்டது. சரவணன் சார், உங்கள் பெட்டகத்தை நான் திறந்து கொடுத்தா என்ன தர்றீங்க என்று கையை சுடுக்கி கொண்டு உற்சாகமாக உள்ளே வந்த வாலிபன் ஹலோ என்றான் காமேஸ்வரியை கண்டதும். திருச்சியிலிருந்து எப்போ வந்தீங்க நீங்கள் என்று திகைத்தாள் காமேஸ்வரி. அவனுடைய தொழிலாளர் உடையையும் கிரீஸ் படிந்த கையையும் எண்ணெய் வழியும் முகத்தையும் பார்த்தவளுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. என் மனைவி காமேஸ்வரி என்று இளைஞன் அறிமுகப்படுத்தினான். ஏதும் புரியாமல் நின்றிருந்த மற்றவர்களுக்கு. நாங்கள் நிதி வசூலுக்காக வந்தோம் என்று தெரிவித்தாள் காமேஸ்வரி. நான் காலையில் வந்தேன். தெரியாதனமாக கோளாறான வேனை இவர்களிடம் திருச்சியிலேருந்து அனுப்பி வைத்துட்டாங்க. ஒரு மாதமாவது என்ன ட்ரபிள்னு கண்டுபிடிக்க முடியலையா. பார்த்தேன், பொறுக்கலை. நானே புறப்பட்டு வந்துவிட்டேன். இதோ நானே சரி செய்தாக விட்டது. சாயந்தரம் வேன் ரெடி. பாப்பா, வெங்கல கடையில் யானை பூந்தா போல்
என்பதை மாதிரி ஒர்க் ஷாப்பில் காசி நுழைந்த மாதிரி என்று சொல்ல வேண்டியதுதான் என்று சிரித்தார் ஜிஎம். கவர்ச்சியான சூழ்நிலை கெட்டுவிட்டதே என்ற ஏமாற்றம் அவர் முகத்திலிருந்து மறையவில்லை. சார், சரவணன், உங்கள் ஸ்டீல் சேஃப் என்னவோ கோளாரம்மே, இப்போது தானே காதில் விழுந்தது, சரி செய்து தருகிறேன், என்ன கொடுக்குறீங்க என்றான் காசி. நீ ஊருக்கு வந்திருப்பதை பற்றி உன் அழகிய இளம் மனைவியிடம் தகவல் கூட தராதிருந்ததற்கு உனக்கு சிரச்சேத தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்றார் ஜிஎம். தேங்க்ஸ் சார், எனக்காக பரிந்து பேச நீங்களாவது இருக்கீங்களே என்று பாதி வேடிக்கையாகவும் பாதி சீரியஸாகவும் சொன்னால் காமேஸ்வரி. டெலிஃபோன் மணி அடித்தது. எடுத்து கேட்ட ஜிஎம் தேங்க் காட் என்று மறுமொழி கொடுத்துவிட்டு ஃபோனை வைத்தார். ஆள் வந்து சேஃபை திறந்தாயிட்டான். காசி, நன்கொடை தர வேண்டியதுதான் என்றான். காமேஸ்வரியின் இடையே அணைத்தபடி வெளியே வந்தான் காசி. அவளுடைய தோழிகள் மூவரும் முன்னதாகவே வெளியேறி எட்டத்திலிருந்தே காரின் அருகே நின்றிருந்தார்கள். பருவனம்மாள் மற்ற இருவருக்கும் விளக்கி கொண்டிருந்தாள். நீங்கள் இதுவரை பார்த்தது இல்லையா காமேஸ்வரின் ஹஸ்பண்டை? நான் 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். சுறுசுறுப்பானவன் போல இருக்கே, ஆனால் என்ன டர்ட்டி ட்ரெஸ்ஸும் கோலமும் என்றாள் கீச்சு குரல்காரி. பெரிய லட்சாதிபதியாக்கும். திருச்சிராப்பள்ளியில் தகப்பனார் கட்டி வச்ச ஒர்க் ஷாப்பை கவனித்து கொண்டிருக்கான், ஒரே பிள்ளை. ஆனால் காமேஸ்வரி வருடத்தில் பாதி நாள் இங்கே மெட்ராஸில் தானே இருந்திருக்கா கூட கொண்டக்காரி. அதான் பார்க்குறீங்க அவன் வேஷத்தை. தொழிலாளியாக ஃப்ரீயாக வாழ்க்கை நடத்துகிறவளா அவன். காமேஸ்வரி நகத்து நுனியில் அழுக்குப்பட்டால் 3 சோப்பு கேக்கு செலவழிப்பாள். அங்கே கட்டிடத்தின் வெராந்தாவில் காமேஸ்வரி சூடாக முணுமுணுத்து கொண்டிருந்தாள். இப்படி திருப்புன்னு அதுவும் இந்த கோலத்தில் வந்து நிற்கிறீங்களே, என்ன நினைப்பாங்க எல்லாரும்? நினைப்பது என்ன காம் என்று கிரீஸ் படிந்த இந்த விரலை வேண்டுமென்றே அவள் கன்னத்தில் தீட்டினான் காசி. அங்கே கூட தான் பல பேர் கேட்குறாங்க, எங்கே உன் டார்லிங்னு. அது சென்னையில் சுதந்திரமாக பறக்குது, அடியன் திருச்சியில் ஆனந்தமாக இருக்கேன்னு பதில் கொடுக்குறேன். என்னை பிரிஞ்சிருக்கிறது ஆனந்தமாக தான் இருக்கும் என்றாள் காமேஸ்வரி ரோஷத்துடன். சரி, அந்த பார்ட்டிகள் 3 பேரையும் அனுப்பிவிட்டு வந்து சண்டை போடு. என் கார் இருக்குது, நான் போய்க்கலாம். இந்த கன்றாவி வேஷத்தில் இருக்கிற வரையில் உங்கள் கூட நான் வரமாட்டேன். அப்படியே சொன்னேன். நீ போய் அவர்களை அனுப்பிட்டு வா. இங்கே மன்மத ராஜகுமாரன் காத்திருக்கிறாங்களவா? 1/4 மணி டைமு என்று அவன் கிளம்பினான். தோழிகளை அனுப்பிய பிறகு சில நிமிடம் வரையில் மவுண்ட் ரோடின் அமர்க்களங்களை பார்த்தவாறு காம்பவுண்டின் அருகே நின்றிருந்தாள் காமேஸ்வரி. ஒரு கார் ஹார்ன் அடித்தது. யாரோ என்று ஒதுங்கி வழிவிட்டவள் கெட் இன் பிளேஸ் மேடம் என்று காசியின் குரலை கேட்டு திடுக்கிட்டு பார்த்தால் என்ன அழகிய மாற்றம் கணவனின் தோற்றத்தில். என்ன ப்ரெசன்டபுளாக இருக்கேனா என்றான் அவளை உள்ளே இழுத்துக்கொண்டே காசி. என் பின்புறத்தில் இந்த கம்பெனியின் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதில் தான் தங்கியிருக்கேன். என்ன தேவையில்லையா? நான் அவனுடைய மழமழப்பான முகத்தையும் படிய வாரிய கிராப்பையும் சுத்தமாக பிரகாசிக்கும் கைகளையும் பளிரென்று தூய்மையுடன் மடிப்பு கலையாதிருக்கும் உடைகளையும் வைத்த கண் எடுக்காமல் பார்த்தாள் காமேஸ்வரி. நீங்கள் மட்டும் எப்போதும் இப்படியே இருந்தா? நீயும் எப்போதும் இப்படியே இருப்பியாக்கும். இடது கை அவள் இடையை இறுக்கியது. சாலை என்று சிரித்தவர் அவன் பக்கமாக நெருங்கி அவன் தோளோடு தன்னை சாய்த்து கொண்டாள் காமேஸ்வரி. அவள் விரும்பி மணந்தது இந்த ஆணழகனை அல்லவா? அவள் கனவு கண்டது இந்த ஆனந்த வாழ்க்கை அல்லவா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் பார்க்க இவன் வந்திருந்த போது இனி வேறு எவரும் தன்னை பார்க்க வருவதற்கு இடம் தருவதில்லை என்று அவள் உறுதி பூண்டதும் தன்னுடைய திரண்ட செல்வத்தோடு ஒப்பிடுகையில் இவர்கள் அந்தஸ்து கொஞ்சம் சாதாரணமானது என்று தயங்கிக் கொண்டிருந்த அப்பாவிடம் வீம்பு பிடித்து மனம் செய்து கொண்டதும் இந்த இன்பத்தை, இந்த சுகத்தை அனுபவிக்கத்தானே. ஆனால் இந்த 2 வருடமும் அந்த இன்பங்கள் எங்கோ போய் ஒளிந்து கொள்ளும்படி செய்துவிட்டதே விதி. தாம் என்ன யோசனை என்று தன் தோளினால் அவள் தோளை இடித்தான் காசி. என்று கொஞ்சலாய் சிணுங்கினாள் காமேஸ்வரி. நடுத்திரு என்று கூட நினைவில்லை. பின்ன எங்கே வச்சுக்கொள்ளட்டும்? மட்டும் நீங்கள் சிலேடை பிரமாதம் குறித்தவரை விட்டது. இன்னொரு தரம் துப்பு. கொஞ்சம் அவள் உள்ளம் துள்ளி கொண்டிருந்தது. விளையாட அவள் குதூகல கடலில் திசை அறியாமல் திகைத்தாள். காம், நம்ம பட்டறை இப்போ சகிக்கலை. அது என்ன பட்டறைங்கிற வார்த்தை? ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடாதா? ஒர்க் ஷாப்னு சொல்லக்கூடாதா? பட்டறைன்னா தான் வாய் நிறைய சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. சரி சொல்லுங்கள். பட்டறை பாலக்கரையில் இருந்ததே, அதை விட்டுட்டேன். நிஜமாவா? மாபெரும் அகழி ஒரே நிமிடத்தில் காய்ந்து விட்டார் போல் ஆறுதல் ஏற்பட்டது அவளுக்கு. பாலக்கரை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம். என்ன கசகசப்பு, சந்தடி. அங்கே ஒர்க் ஷாப்பை ஒட்டினார் போல் அவர்கள் வீடு. கிரீஸ் நாத்தம், வெல்டிங் வெப்பம், டொமால் 24 மணி நேரம் ஒரே ஒலி, ஒரே ஸ்ருதி. எண்ணெய் கரை படிந்த கைகளுடன் அவளை அணைத்து கொள்ள முயலும் கணவன். இதெல்லாம் பிடிக்காம தானே அவள் 1 வருஷத்தில் பாதி நாளை சென்னையில் ஓட்டுகிறாள். நம் வீடு போது இருப்பது தில்லை நகரில். தில்லை நகர்? காமேஸ்வரன் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. வீடு மாத்திரம் இல்லை, பட்டறை,
சாரி, ஃபேக்ட்ரியும் அங்கே தான். புதிய ஃபேக்ட்ரி வாங்கிட்டேன். காமேஸ்வரிக்கு ஒரே ஏமாற்றம். மறுபடியும் ஃபேக்ட்ரியா? பின்ன அதை விட்டு விட்டு என்னால் உயிர் வாழ முடியுமா என்று காசி சிரித்தான். அது ஃபேஷனபிள் லொக்காலிட்டி. பட்டறை கிட்டறைங்களுக்கெல்லாம் இடம் கிடைப்பது கஷ்டமாக தான் இருந்தது. எப்படியோ சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. காமேஸ்வரி மௌனமாக இருந்தால். மெரினாவில் கார் திரும்பி காந்தி சிலையை தாண்டி உள்ளே நுழைந்து கடலின் மடியில் போய் நின்றது. ஒளியும் இருளும் விளையாடியது அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில். நேரமாகுது என்று எழுந்து கொண்டாள் காமேஸ்வரி. ஆமாம், அப்புறம் வாட்ச்மேனிடம் கெஞ்ச வேண்டும் என்றான் காசி. வாட்ச்மேன் யாரும் போடலை எங்கள் பங்களாவுக்கு. மவுண்ட் ரோடு ஆஃபீஸை நான் சொன்னேன். அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு தானே நாம் திரும்ப போகிறோம். வீட்டுக்கு போக வேண்டாமா? நீங்கள் நேராக அங்கே வந்து தான் இறங்கியிருக்க வேண்டும். பரவாயில்ல, இப்போதாவது நான் மன்னிச்சிக்கோ. எனக்கு என்னவோ அந்த இடம் உடம்புல பனியன் இல்லாமல் கம்பளியை போத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்கன்வீனியண்ட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உன் அப்பா ஒருவர் தான் என் மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்கிறவர். அவரும் போன பிற்பாடு என்னை வற்புறுத்தாத. காமேஸ்வரி வாதாடவில்லை. படாத பாடுபட்டு இழையாக வரைந்து கொண்டிருக்கும் கோலத்தை தன் காலினாலேயே கலைக்க அவள் மனம் இடம் தராததே காரணம். நீலக்குழல் விளக்கின் ஒளியிலும் குளிர்ச்சியிலும் குளித்து கொண்டிருந்தன கெஸ்ட் ஹவுஸின் மேஜையும் நாற்காலியும் கட்டிலும் மெத்தையும். இரண்டு எடுப்பு சாப்பாடு வாங்கி வரும்படி பையன் அனுப்பி கொண்டிருந்தான் காசி. நுரை மெத்தை போட்ட கட்டில் உட்கார்ந்து குழந்தை போல 2 தரம் எம்பினாள் காமேஸ்வரி. காசி அவள் தோள்களை ஒரு அழுத்தி தாவி அமர்ந்தான் பக்கத்தில். இந்த மெத்தை ரொம்ப மெத்துன்னு இருக்குல்ல? ஆமாம், ஏன்? காமேஸ்வரின் கண்கள் சந்தேகத்துடன் அவனை நோக்கின. இந்த காட்டிலும் மெத்துன்னு இது இருக்கும், உட்காந்து பாரு. தன் தொடையை தட்டி காட்டினான் காசி. வெடுக்கென்று அங்கே கிள்ளினாள் காமேஸ்வரி. என்று அவன் வீறிடுவதற்கு காத்திருந்த மாதிரி விளக்குகள் குப் என்று அணைந்தன. யாருங்கே எனக்கு உதவி செய்வது? ரொம்ப தேங்க்ஸ் என்று காசி கத்தினான். இருங்க சார், வேறு லைட் கொண்டு வர்றேன். வேண்டாம்டா, யார் கேட்டது லைட்டு என்று காசி கத்த. ஐயோ, மானம் போது, கொஞ்சம் சும்மா இருங்க என்று அவன் வாயை காமேஸ்வரி பொத்திய விரல்களை அவன் கடிக்க. பையன் ஒரு எமர்ஜென்சி விளக்கை எடுத்து வந்து மேஜை மீது வைத்துவிட்டு, பெரிய பேஜார் சாரிங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி போயிடுது என்றான். எதனால்? பையன் ஏதோ காரணத்தை சொன்னான். டார்ச் இருக்கு அவனிடம். வாட்ச்மேன் இருக்குது சார், வாங்கி வா போ. பையன் போனான். காசி தன் ஸ்லாக்கையும் பேண்ட்டையும் கழற்றி வைத்தான். மூலையில் சுருட்டியிருந்த அழுக்கு காக்கிகளை மாட்டிக்கொண்டான். வெளியேறினான். காமேஸ்வரி உட்கார்ந்திருந்தால் கண்ணீரை குடித்து விம்மலை விழுங்கிய பின் ஆத்திரமும் ஆங்காரமும் அவளை ஆட்டி படைத்தன. இந்த மனிதரிடம் இப்படி அவமானப்பட்டுத்தானே விலகியே இருந்தேன். ஏன் மறுபடியும் அந்த மாய சிரிப்புக்கு போலி பேச்சுக்கும் அடிமையானேன் என்று தன்னையே திட்டிக்கொண்டான். வெளியே வந்தபோது கட்டிடத்தின் ஏதோ ஓர் உயரத்தில் காசியின் டார்ச் லைட் வெளிச்சம் வெள்ளை பூனை போல அங்குமிங்கும் தாவி கொண்டிருந்தது. ஸ்பென்சர் வரை நடந்து சென்றான். பிறகு ஒரு டாக்ஸி கிடைத்தது. தங்கை தன் கதையை சொல்லி முடித்தபோது 2 அண்ணன்களும் அவளையே அனுதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். காமேஸ்வரின் கைகள் ஒன்றை பிசைந்து கொண்டிருந்தன. பல நிமிட மௌனத்துக்கு பிறகு மல்லி சொன்னான். நீயோ முயற்சி செய்தான் பார்த்துருக்க. ஆனால் அந்த முயற்சி தோற்று விட்டதே. அடிபட்ட புலியின் சீற்றம் காமேஸ்வரின் பேச்சில் இருந்தது. தன் கோபத்தை திசை மாற்றும் நோக்கத்துடன், நீ என்ன, உனக்கு என்ன ஆயிடுச்சு என்று தன் மூத்த அண்ணனை கேட்டால். மல்லியின் பார்வையும் அவனை நோக்கி திரும்பியது. தொடரும். அடுத்து இதற்கு முன் என்ன நடந்தது?